முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மிக விரைவில் பூரண நலம் பெற வேண்டி தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோவில்களில் தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. அஇஅதிமுகவினர் மட்டுமின்றி பெருந்திரளான பொதுமக்களும் முதலமைச்சருக்காக மனமுருக பிரார்த்தனை செய்து வருகின்றனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விரைவில் பூரண உடல் நலம் பெற வேண்டி மதுரையில் அமைந்துள்ள இன்மையிலும் நன்மை தரும் பெருமாள் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அமைச்சர் மற்றும் கழக நிர்வாகிகள் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டனர். தஞ்சை பெரிய கோவிலில் அமைந்துள்ள வராகி அம்மனுக்கு நாகை மாவட்ட கழகத்தின் சார்பில் பால், பன்னீர், இளநீர், சந்தனம், திரவிய பொடி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அரளி உள்ளிட்ட மலர்களை கொண்டு சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள் பங்கேற்று மனமுருக பிரார்த்தனை செய்தனர். தஞ்சை மாநகர் கொண்டிராஜபாளையம் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ யோக நரசிம்மர் ஆலயத்தில் சகஸ்ரநாம அர்ச்சனை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 108 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு நடைபெற்றது. இதில் அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். வடசென்னை வடக்கு மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் ஆந்திர மாநிலம் சுருட்டப்பள்ளியில் உள்ள பள்ளிகொண்டீஸ்வரர் திருக்கோவிலில் நந்திக்கு பால், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகளுடன் வழிபாடு நடைபெற்றது. இதில் கழக அவைத் தலைவர் திரு இ. மதுசூதனன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் பங்கேற்றனர். சேலம் புறநகர் மாவட்ட கழகம் மற்றும் ஆத்தூர் ஒன்றியம் மற்றும் நகர கழகம் சார்பில் ஆத்தூர் கூட்ரோட்டில் அமைந்துள்ள திருவரங்கநாதர் கோவிலில் சுவாமிக்கு 108 சங்க அபிஷேகமும் யாக பூஜைகளும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றன. பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இதேபோன்று சேலம் புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பிலும் வாழப்பாடி ஒன்றிய கழகத்தின் சார்பிலும் பேளூரில் அமைந்துள்ள மாரியம்மன் கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி அஇஅதிமுக சார்பில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அடைக்கலபுரம் புனித தோமையர் ஆலயத்தில் ஆதரவற்ற சிறுவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி சிறப்பு வழிபாடு நடத்தினர். இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கோவை புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் தஞ்சை கீழத்தெருவில் உள்ள ரேணுகாம்பாள் தேவி ஆலயத்தில் அம்மனுக்கு புஷ்ப அர்ச்சனை செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதில் அமைச்சர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்ட கழகம் சார்பில் தஞ்சையில் உள்ள அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தியம் பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் அமைச்சர் மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்று மனம் உருக வேண்டினர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி தஞ்சை கொல்லுப்பேட்டையில் உள்ள கிருஷ்ணன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் அமைச்சர் மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்று மனமுருக வேண்டினர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி ஏர்வாடி தர்கா நிர்வாகம் சார்பில் சிறப்பு வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது. அங்கிருந்து சந்தனம், ஈச்சம்பழம், புனித போர்வை ஆகியவற்றை தர்கா நிர்வாகிகள் அப்போலோ மருத்துவமனைக்கு வந்து முதலமைச்சருக்கு வழங்கினர். ஆந்திர மாநில அஇஅதிமுக சார்பிலும் ஏர்வாடி தர்காவில் முதலமைச்சருக்காக சிறப்பு வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது.